இதுக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 31 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேசிய பாரத திருவிழா 2025 யாருடைய பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சர்தார் வல்லபாய் படேல். நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சூரியகாந்த். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது? ஆன்சர் 47%. உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை கடந்துள்ளது? ஆன்சர் 500 ஜிகாவாட். வாரணாசியில் சிக்ராவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சத்திரத்தை திறந்து வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 7.20 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் தேசிய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4ஆம் இடம். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் எத்தனையாவது ஆண்டு சதய விழா தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1040ஆம் ஆண்டு சதய விழா. கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் தமிழ்நாடு மற்றும் குஜராத். தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் இளம்பருதி. பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் குஷி சந்த் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் தங்க பதக்கம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நவம்பர் 1. அதுக்கு முன்னாடி நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 300 ரூபி. அதே மாதிரி நவம்பர் 5 குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். 999 ஃபீஸு. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 பே பண்ணிக்கலாம். நவம்பர் 9 குரூப் 2 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது 750. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிர்சா முண்டா தான். ஏன் அப்படின்னு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஜனஜாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? ஆன்சர் பிர்சா முண்டா. பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னா நவம்பர் 15. இவருடைய பிறந்த நாளை கூட நம்ம பழங்குடியின கௌரவ தினமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் பழங்குடியின கௌரவ தினமாக செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவர் 1875 பிறந்தவர். அப்போ இந்த வருஷத்தோட 150வது ஆண்டு பிறந்த நாளானது கொண்டாடப்படுது. ஸோ அது ஸ்பெஷல் தானே. ஸோ அதனால இவருடைய 150வது பிறந்த நாளை வந்து ஜனஜாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா அப்படிங்கிற பேர்ல தேசிய அளவுல பெரிய கொண்டாட்டங்களாக செலிப்ரேட் பண்றாங்க. நேற்று இதே மாதிரி பார்த்துருப்போம் 150வது பிறந்த நாள் கொண்டாட்டம் சொல்லிட்டு. அது யாரு? சர்தார் வல்லபாய் படேலை பத்தி நம்ம பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருப்பாரு? அக்டோபர் 31 பிறந்திருப்பாரு. 1875 இதே வருஷத்துல தான் பிறந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த நாள்ல நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்றோம். சரி, இப்போ பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்த நாளையொட்டி ஜனஜாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா அப்படிங்கிற தேசிய அளவிலான கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. இது நவம்பர் 1 15ஆம் தேதி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கொண்டாட்டங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதே டைம்ல சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது தேசிய பாரத திருவிழாவாக செலிப்ரேட் பண்ணப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இப்போ பிர்சா முண்டா பத்தி பார்த்தோம்னா அவர் வந்து பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர். இவர் 1875 நவம்பர் 15 பிறந்திருக்காரு. 1900 ஜூன் 9ஆம் தேதி வந்து காலமா இருக்காரு பிர்சா முண்டா. இப்போ இவருடைய பிறந்த நாளையொட்டி இந்த ஜனஜாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா தேசிய கொண்டாட்டங்கள். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழங்குடியின கலாச்சாரங்கள் அவங்களுடைய சாதனைகளை வெளிப்படுத்தும் வகையில இந்த கொண்டாட்டமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே டைம்ல இந்த கொண்டாட்டங்களோட ஒரு பகுதியாக ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா
ஆதி சேவா கேந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கேந்திராக்கள்ல வந்து கண்காட்சிகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பழங்குடியின கிராம தொலைநோக்கு 2030 அப்படிங்கிற காட்சி நடத்தப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, பழங்குடியின கைவினை பொருட்கள், வண்டன் தயாரிப்புகள், அதாவது வனப்பகுதியில் உள்ள பழங்குடியினருடைய தயாரிப்புகள் தான் வண்டன் தயாரிப்புகள் சொல்றோம். அந்த தயாரிப்புகள்லாம் இங்கே கண்காட்சியில் இடம்பெறும். அடுத்து பழங்குடியின மாணவர்களுக்காக ஏகலைவா பள்ளிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு 497 ஏகலைவா பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளானது நடத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேல ஒரு ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற திட்டம். இது வந்து 2025 ஆகஸ்ட் 19 தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற திட்டம் எந்த மினிஸ்ட்ரினால செயல்படுத்தப்படுது அப்படின்னா பழங்குடியின விவகார அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்னால தான் செயல்படுத்தப்படுகிறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ பழங்குடியின மக்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிராமங்கள், ஒரு 1 லட்சம் கிராமங்கள்லேருந்து 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா அங்கே தலைவர்களை உருவாக்குவதன் மூலமாக பழங்குடியின சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறத இதோட எய்ம், ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தோட எய்ம். இந்த ஆதி கர்மயோகி அபியான் திட்டம் தான் உலகிலே மிகப்பெரிய பழங்குடி தலைமைத்துவ திட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. உலகிலே மிகப்பெரிய பழங்குடி தலைமைத்துவ திட்டம் எது அப்படின்னா இந்த ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற திட்டம் தான். ஸோ அந்த ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் ஆதி சேவா கேந்திராக்கள் அமைக்கப்படுது. இந்த கேந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா பழங்குடியினர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிராமங்கள்ல சேவை மையங்கள் வந்து செயல்படும். இந்த கேந்திராக்கள்ங்கிறது ஒரு சேவை மையம். இது எங்க செயல்படும்? பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதிகளில் தான் இந்த கேந்திராக்கள் அமைச்சிருப்பாங்க. அடுத்து செயல்பாடுகள். இந்த கேந்திராக்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மையங்கள்ல அப்படின்னா, அந்த உள்ளூர் பிரச்சனை, பழங்குடியினருக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த உள்ளூர் பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றது, இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது, இவங்க இதை பண்ணலாம், ஃபியூச்சர்ல நீங்க இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டுறது, கிராம வளர்ச்சிக்கு வழிகாட்டுறது, இதான் அந்த கேந்திராக்களுடைய வேலை. அவங்க இந்த செயல்பாடுகள் தான் அங்கே மேற்கொள்ளப்படுது. அடுத்து ஆதி கர்மயோகி அபியான் திட்டம் அப்படிங்கிறது ஒரு கீழே ஒரு 3 திட்டம் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கீமோட ஒருங்கிணைச்சிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம் பார்க்கலாம். 3மே பழங்குடியினருக்கான திட்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தர்தி ஆபா, இல்ல தர்தி ஆபான்னு சொல்றோம் இல்லையா, தர்தி ஆபான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் தான் பிர்சா முண்டா. ஸோ பிர்சா முண்டா வந்து தர்தி ஆபான்னு அழைக்கப்படுறாரு. அவருடைய பேர்லே அந்த தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம் தொடங்கியிருக்காங்க. போன வருஷம் அக்டோபர் 2 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜார்க்கண்ட்ல ஹசாரிபாக்ல தொடங்கி வச்சிருப்பாங்க பிரதமர் மோடி. இது எதுக்காக அப்படின்னா பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம், ஷார்ட்டா PM ஜன்மன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய PVTG குரூப்ஸ், ஷார்ட்டா வந்து PVTGன்னு சொல்லுவோம். 75 குரூப்ஸ் வந்து இருக்கு. இவங்க வந்து அடர் வனப்பகுதியில் தான் வாழ்வாங்க. PVTGனா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் 75 குரூப்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தேவைகளை, எல்லா சேவைகளையும் வழங்கணும். இப்போ அவங்களுக்கு வீடு வழங்கணும், நெக்ஸ்ட் வந்து எரிவாயு இணைப்பு வழங்கணும், அவங்களுக்கு பள்ளிகள் அமைச்சு தரணும், சாலை வசதியை மேம்படுத்தி தரணும், மின்சார வசதி, தொலைத்தொடர்பு வசதி, இதெல்லாம் அவங்களுக்கு வழங்கணும். அப்படிங்கிற வகையில தான் இந்த PM ஜன்மன் திட்டம் 2023 நவம்பர் 15 ஜார்க்கண்ட்ல குந்தி அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, தேசிய அறிவாற்றல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம். ஸோ இதுல ஒரு டார்கெட்டே வச்சிருக்கோம், தேசிய அறிவாற்றல் இரத்த சோகை. அறிவாற்றல் இரத்த சோகை அப்படின்னா என்ன, இது ஒரு மரபணு குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரத்த செல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்கத்துக்கு மாறா அறிவால் பிறை வடிவம் எடுக்கும் அந்த செல், இரத்த செல்ங்கிறது. அதனால என்ன பண்ணும், இரத்த நாளங்கள்ல அந்த அறிவால் இரத்த செல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சிக்கிக்கிட்டு இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும். அதுதான் நம்ம அறிவால் செல் இரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். மரபணு இரத்த கோளாறு இது. இயல்புக்கு மாறாக இரத்த சிவப்பணுக்கள் பிறை அல்லது அறிவால் வடிவம் பெற்றோன்னு அது என்ன பண்ணோம், நாளங்கள்ல அடைச்சிக்கிறோம். ஸோ ரவுண்டா இருக்கும், ஷேப் இருக்கும்போது அது ஈஸியா போயிடும். இந்த அறிவால் ஷேப்ல வரும்போது அந்த இரத்த நாளங்களை அடைச்சிக்கிறோம். ஸோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த அறிவால் செல் இரத்த சோகை நோயை வந்து குறைக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒழிக்கணும்னு 2023 ஜூலை 1 இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2047 ஆண்டுக்குள்ள பழங்குடியின மக்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கிட்ட
இந்த அறிவால் செல் இரத்த சோகை நோயை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டார்கெட் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் சில டார்கெட்லாம் வச்சுருக்காங்க. ரீசன் நியூஸில் நம்ம பார்க்கலாம் அதை என்னென்ன டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் 2030க்குள்ள ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யறதுக்கு டார்கெட் இருக்கு. அடுத்து 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடையிறதுக்கு டார்கெட். அது எப்படின்னா 2030க்குள்ள. அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எட்டியிருக்கோம் அப்படின்னா சூரிய ஆற்றல் மூலமாக 10 கோடி கிலோவாட் திறனை வந்து எட்டியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இந்தியாவுடைய மொத்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இதுல வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக எவ்வளவு % நம்ம உற்பத்தி செஞ்சிருக்கோம் அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இப்ப பாருங்க 2047ஆம் ஆண்டுக்குள்ள அணுசக்தி மூலமா 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்டணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2027க்குள்ள அடையிறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவை 2070க்குள்ள கரியமுல சமநிலையை அடையணும் அப்படின்னும் டார்கெட் இருக்கு. காசநோயை வந்து 2025க்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. மனிதர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நாய்க்கடினால ரேபிஸ் பரவுது இல்லையா, ஸோ அதை வந்து 2030க்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்ச டார்கெட் இது. அடுத்ததான் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சென்னையில் வாகனங்களுக்கான என்ஜின் உற்பத்தியில் எந்த நிறுவனம் மீண்டும் ஈடுபட உள்ளது? ஆன்சர் ஃபோர்டு நிறுவனம். ஸோ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பயணம் சென்றிருப்பார். அதில் பல்வேறு நிறுவனங்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அதில் ஒரு நிறுவனம் தான் ஃபோர்டு நிறுவனம். ஃபோர்டு நிறுவனம் இந்த ஒப்பந்தப்படி என்ஜின் உற்பத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு நிறுவனம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கார்களுக்கான என்ஜின் உற்பத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒப்பந்தம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையொப்பமாயிருக்கு. ஸோ சென்னையில் வாகனங்களுக்கான என்ஜின் உற்பத்தியை மேற்கொள்வதற்காக ஃபோர்டு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில். இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக இருக்கு. உற்பத்தி ஏற்றுமதியில் முன்னணி மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பேசியிருப்பாங்க பேசும்போது. நெக்ஸ்ட் செப்டம்பர்ல அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருப்பாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ஃபோர்டு நிறுவனம் வந்து முதலீடு செய்ய போவதாக சொல்லியிருப்பாங்க. அதை உறுதி பண்ணி இப்போ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ஃபோர்டு நிறுவனம் என்ஜின் உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எத்தனை கோடி முதலீடு அப்படின்னா 3250 கோடி முதலீடு செய்யறாங்க ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டில். அடுத்ததான் நேஷனல் டாபிக். இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது? ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம். ஸோ இந்தியாவுக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் இடையே 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. லாஸ்ட்டாக பாதுகாப்பு ஒப்பந்தம் 2015 இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கையொப்பமாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. டாரிஃப் போட்டிருக்காங்க. 50% வரி, இறக்குமதி வரியை வந்து விதிச்சிருக்காங்க இந்தியா மீது அமெரிக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சீனாவுக்கு குறைச்சிருக்காங்க 47% நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில அமெரிக்காவும் இந்தியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னா 10 இயர்ஸ், 10 ஆண்டுகளுக்கானது. ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்புறம் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸட் ஆகியோர் தான் இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட மலேசியாவில் கோலாலம்பூர்ல வந்து ஆசியான் உறுப்பு நாடுகளுடைய மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு. அதே மலேசியாலே வந்து இந்தியா ஆசியான் இடையிலான மாநாடும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் இப்போ வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு, பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடும் நடந்திருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சர், நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சரும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில். இந்த ஒப்பந்தம் 10 இயர்ஸ்க்கு. லாஸ்ட்டாக 2015 பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது. அதுக்கடுத்து 2020 அக்டோபர்ல லாஸ்ட்டாக அடிப்படை பரிமாற்றம் ஒத்துழைப்பு ஒப்பந்தம்ங்கிறது இந்தியா அமெரிக்கா இடையே சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டாபிக் நேஷனல். ஆரிய சமாஜன அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875. ஆரிய சமாஜ அமைப்பு அப்படிங்கிறது 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்டதன்படி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்த தினம், அப்புறம் பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்த தினம், நெக்ஸ்ட் ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்டு 150வது ஆண்டு நிறைவு. ஸோ இதெல்லாமே ஒரே வருஷம் 2025 நம்ம பார்க்குறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது எதை வலியுறுத்துது அப்படின்னா வேதங்களை நோக்கி வேதங்களை வந்து நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் தான் தயானந்த சரஸ்வதி. அவருக்கு 200வது பிறந்த நாளும் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம். ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்டு 150வது அதாவது 150வது ஆண்டையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம். ஸோ சர்வதேச அந்த ரெண்டு முக்கியமான இதை வந்து செலிப்ரேட் பண்ற வகையில சர்வதேச ஆரிய சம்மேளனம் அப்படிங்கிற பேர்ல நிகழ்ச்சியானது தில்லியில நடைபெற்றிருக்கு. ஆரிய சமாஜம் பத்தி பார்த்தோம்னா இது 1875ல தோற்றம் அதாவது தொடங்கப்பட்டிருக்கு. யார் தொடங்கினாங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் தொடங்கியிருக்காரு. இதோட தலைமையகம் ஃபர்ஸ்ட் பம்பாயில இருந்துச்சு, அதுக்கப்புறமா லாகூருக்கு மாத்திருப்பாங்க. இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பலியிடுறது, விலங்குகளை பலியிடுறது, உருவ வழிபாடு, மூட பழக்கங்கள், அப்புறம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்ற கோட்பாடுகள்லாம் வந்து எதிர்க்குது. ஆரிய சமாஜம் எதெல்லாம் எதிர்க்குது? விலங்குகளை பலியிடுறது, சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற கோட்பாடுகளை வந்து எதிர்க்குது. உருவ வழிபாடு, மூட பழக்கங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ஆரிய சமாஜம் இருக்கு. இவங்க என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்து மதத்துல இருந்து வேறொரு மதத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் ஹிந்து மதத்துக்கு வர்றதுக்காக சுத்தி இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தையும் இவர் தொடங்கியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது எதை வலியுறுத்துது? வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. வேதம் அப்புறம் ஆங்கில வழி கல்வியை வந்து வழங்குறதுக்காக தயானந்த வேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை வந்து இவர் தொடங்கியிருக்காரு தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி எப்போ பிறந்திருக்காருன்னா 1824ஆம் ஆண்டு February 12 வந்து பிறந்திருக்காரு. காலமானது 1883 அக்டோபர் 30 காலமாயிருக்காரு. இப்போ ஆரிய சமாஜம் மாதிரியே வேற என்ன சமாஜ அமைப்புகள் இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாஜத்தை வந்து நீங்க கமெண்ட்ல கொடுக்கலாம். அது எப்போ தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. கொடுங்க பார்க்கலாம். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்திய நிதி உதவியில் இலங்கையில் கட்டப்பட்ட மும்மொழி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஹரிணி அமரசூரிய. ஸோ இலங்கையுடைய பிரதமர் தான் ஹரிணி அமரசூரிய. இவங்க வந்து நம்ம இந்தியாவுடைய நிதி உதவியோட இலங்கையில கட்டப்பட்ட அதாவது ஒரு மும்மொழி பள்ளி கட்டடத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க தான் ஹரிணி அமரசூரிய, இலங்கையுடைய பிரதமர். இப்போ அந்த நாட்டில் இந்தியாவுடைய நிதி உதவி மூலமாக கட்டப்பட்ட ஸ்கூலை வந்து மும்மொழி பள்ளி கட்டடத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இலங்கைக்கான இந்தியாவுடைய தூதராக சந்தோஷ் ஜா இருக்காரு. அவரும் சேர்ந்து தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ நிதி உதவி கொடுத்துருக்கு இந்த பள்ளி கட்டடத்தை அமைக்கிறதுக்காக அப்படின்னா 32 கோடி இலங்கை ரூபாயில நிதி உதவியை இந்தியா வழங்கியிருக்கு. அடுத்ததான் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் ஒற்றுமை சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இது நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். குஜராத்ல தான் நாட்டின் ஒற்றுமை சிலை இருக்கு. யாருடைய சிலையை நம்ம ஒற்றுமை சிலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஆன்சர் வந்து குஜராத். யாருடைய சிலையை ஒற்றுமை சிலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஒற்றுமை சிலை. அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம ஒற்றுமை தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம். இப்போ குஜராத்ல பாத்தீங்கன்னா ஏக்தா அப்படிங்கிற நகரத்துல ஒற்றுமை சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்த தினத்தை ஒட்டி அங்கே அணிவகுப்பானது நடந்திருக்கு. ஸோ இந்த சிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 597 அடி உயரத்துல குஜராத்ல நர்மதை மாவட்டத்துல ஏக்தா அப்படிங்கிற நகரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிலை தான் ஒற்றுமை சிலை. அது மட்டும் இல்லாமல் சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்த நாளை நம்ம ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 2014ஆம் ஆண்டுலேருந்து தான் செலிப்ரேட் பண்ணுறோம். சர்தார் வல்லபாய் படேல் தான் நம்ம நாட்டுடைய முதல் உள்துறை அமைச்சர். அவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இதெல்லாமே நோட் பண்ணிக்கணும். ரீசன் நியூஸ். இத்தாலியில சிறிய நகரமான கேவோரோண்டாண்டோ அப்படிங்கிற சிட்டியில மகரிஷி வால்மீகி சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. கனடாவில் பார்த்தீங்கன்னா மிசிசாகா அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீராமருடைய 51 அடி உயர சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து லடாக்ல கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் சத்ரபதி சிவாஜியோட சிலை அமைச்சிருக்காங்க. எவ்வளோ அடி உயரத்தில் இது அமைச்சிருக்காங்கன்னா 14,300 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் பசுமை மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள். ஸோ வர 2030ஆம் ஆண்டுக்குள்ள கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதாவது பசுமை எரிசக்தினா நமக்கு தெரியும், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது. ஸோ அதை வந்து 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்துறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க.
2030க்குள்ள. சரியா? ஸோ கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 2030க்குள்ள 1,00,000 மெகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. கிரீன் எனர்ஜினா காற்றாலை மட்டும் கிடையாது, சூரிய ஆற்றல், நீராற்றல் இதெல்லாமே தான் வரும். சரியா? இப்போ நம்மளுடைய பசுமை மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கு அப்படின்னா 26,000 மெகாவாட்டா இருக்கு. நம்ம நாட்டுடைய பசுமை மின் உற்பத்தி திறன் 26,000 மெகாவாட். தமிழ்நாட்டுடைய பசுமை மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது இதை 1,00,000 மெகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட். இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ டார்கெட் இப்போ இந்த ரீச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சேமிப்பு வசதி அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது போக மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம், அதை யூசேஜ் போக உபரியாக கிடைக்கக்கூடிய மின்சாரம், எக்ஸ்ட்ரா மின்சாரம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எதிர்காலத்தில் அதிகமாக மின்சாரம் தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பேட்டரி வசதி அப்படிங்கிறது தேவைப்படுது. மின்சாரத்தை சேகரித்து வைக்கக்கூடிய மின்கல ஆற்றல் சேமிப்பு வசதி, அதாவது பேட்டரி வசதி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு 1,500 மெகாவாட் திறனில் மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு 1,500 மெகாவாட் திறனில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பை நிறுவுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, ஒரு மதுரை, திருச்சி, கோவை ஆகிய நகரங்களில். இதில் என்ன, உபரியாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை ஃபியூச்சரில் நமக்கு அதிகமாக மின்சாரத்தை தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேட்டரி வசதி தேவைப்படுது இல்லையா, அந்த மின்சாரத்தை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு தான் இது. அடுத்து ஆபிச்சுவரி. சமீபத்தில் காலமான ஒலிம்பிக் பதக்க விளையாட்டு வீரரான மேனுவல் ஃப்ரெட்ரிக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஹாக்கி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் பதக்க வீரரான மேனுவல் ஃப்ரெட்ரிக் வந்து காலமாக இருக்காரு. இவர் கேரளாவை சேர்ந்தவர். இவர் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருக்காரு மேனுவல் ஃப்ரெட்ரிக். ஸோ கேரளாலேருந்து ஒலிம்பிக் பதக்கம் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து இந்த மேனுவல் ஃப்ரெட்ரிக் தான். இப்போ சமீபத்தில் உடல்நல குறைவின் காரணமாக காலமாக இருக்காரு. கவனிங்க, இப்போ ஹாக்கி வீரர், இந்திய அணியில் இடம்பெற்ற ஹாக்கி வீரர் தான் இந்த மேனுவல் ஃப்ரெட்ரிக். 1972 மியூனிக் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் மேனுவல் ஃப்ரெட்ரிக் வந்து இடம்பெற்றிருக்காரு. இவர் ஒரு கோல் கீப்பர். சரியா? இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். முதல் கேரளாலேருந்து ஒலிம்பிக் பதக்கம் வென்ற ஃபர்ஸ்ட் பிளேயர் தான் இவர். ஸ்போர்ட்ஸ். 9வது கேள்வி, ஃபிடே உலக கோப்பை செஸ் போட்டியின் சாம்பியன் கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இப்போ இந்த வருஷம் இந்தியாவில் தான் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடக்க போகுது. அது எங்கன்னா கோவாவில் நடக்க போகுது நவம்பரில். ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த சாம்பியன் கப் கொடுப்பாங்களே, சாம்பியன் கோப்பை, அந்த கோப்பைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஸோ இவர் தான் நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், முதல் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தான். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இவர் வந்து 5 டைம் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வின் பண்ணியிருக்காரு. 5 முறை உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டுடைய 2வது செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ணவர் தான் டி குகேஷ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். உலக அளவில் 18 வயதில் இளம் வயதில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணவர் டி குகேஷ். அதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ 11வது செஸ் உலக கோப்பை போட்டி அப்படிங்கிறது கோவாவில் நவம்பர் 1லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை வந்து கௌரவிக்கும் வகையில் வின் பண்ணுற கோப்பைக்கு, அந்த சாம்பியன் கோப்பைக்கு விஸ்வநாதன் ஆனந்துடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. இந்த போட்டியில் நடப்பு உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய டி குகேஷ் உட்பட 206 பேர் வந்து பங்கேற்பாங்க. ஸோ மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா மன்சுக் மாண்டவியா. கோவாவில் தானே நடக்க போகுது. கோவாவுடைய சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த், மத்திய ஃபிடே உடைய தலைவர், ஃபிடே சர்வதேச செஸ் சம்மேளனமான ஃபிடே உடைய தலைவர் யார் அப்படின்னா ஆர்கடி டோர்கோவிச். அப்படின்னா இவர் தான் வந்து தலைவர். அடுத்து இந்த கோப்பைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து மகளிர் உலக செஸ் போட்டியில் வின் பண்ண நடப்பு சாம்பியனாக இருக்கவங்க திவ்யா தேஷ்முக், நம்ம இந்திய வீராங்கனை தான். அடுத்ததான் ஷார்ட் நியூஸ். பீகார்ல சீதாமர்ஹி மாவட்டம், அங்கேதான் சீதாதேவி பிறந்ததா கருதப்படுது. ஸோ அந்த சீதாமர்ஹி மாவட்டத்தில் சீதாதேவி ஜென்ம பூமியில 67 ஏக்கர்ல பிரம்மாண்ட கோவில் எழுப்பப்பட்டு வருது. அந்த பகுதியை வந்து சீதாபுரம் அப்படிங்கிற பேர்ல உலக தரத்துல ஆன்மீக நகரமாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, தமிழ்நாடு கடல்சார் வாரிய மசோதான்னு சொல்லிட்டு ஒரு 9 மசோதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 200 படி. ஆளுநர் எந்த ஆர்டிகல் படி ஒப்புதல் அளிக்கிறாங்க? ஆர்டிகல் 200. அந்த மசோதா தான் இங்கே கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு கடல்சார் வாரிய மசோதா, தமிழ்நாடு மின் நுகர்வு தொடர்பான திருத்த மசோதா, சம்பளம் வழங்கல் திருத்த மசோதா, நீக்கரவு செய்தல் மசோதா, தமிழ்நாடு நீக்கரவு செய்தல் 2ஆம் சட்ட மசோதா, தமிழ்நாடு நிதி ஒதுக்க சட்ட மசோதா, இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.
அமெரிக்காவில் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எஸ்டீஃபனோட தொடர்பு இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டு பிரிட்டன் நாட்டுடைய மன்னராக இருக்கக்கூடிய சார்லஸுடைய சகோதரர் இருக்காங்களே ஆண்ட்ரூ அவர்கிட்ட இப்போ இளவரசர் பட்டமானது பறிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மோந்தா புயல்னால தாக்கம் ஏற்பட்டதுனால அங்கே 5244 கோடி சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு இழப்பீடு தொகையை வந்து கோரியிருக்காங்க. ஸோ மோந்தா புயல்னால எந்த மாநிலம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆந்திரான்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மோந்தா புயலுக்கு எந்த நாடு பெயர் வச்சிருக்கு, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கிறாங்க இல்லையா பார்வை குறைபாடு உள்ளவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக அந்த ஆன்சர் பண்ண முடியல, ஏன்னா டெக்ஸ்டாக தானே அந்த பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பார்வை குறைபாடுடைய தேர்வர்களுக்கு சிக்கல்களை போக்கும் வகையில் திரை வாசிப்பு மென்பொருளானது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன இருக்கோ அதை அப்படியே வாசிக்கிற மாதிரி ஒரு மென்பொருளானது அதில் கொண்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் RTE அதாவது ரைட் டு எஜுகேஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். கல்வி உரிமை சட்டம் 2009 இயற்றிருப்பாங்க. இந்த சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடானது ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கான சேர்க்கை கூட தமிழ்நாட்டில் இப்போ நடந்துச்சு. மொத்தமாக 70,449 மாணவர்கள் சேர்க்கை பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நவம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 4 நம்ம சேனலில் SI பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 ரூபீ ஃபீஸு. நவம்பர் 5 வந்து Group 2 அண்ட் Group 4க்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 9 கரண்ட் அஃபேர்ஸ் 1 year வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றிய டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜனஜாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? ஆன்சர் பிர்சா முண்டா. சென்னையில் வாகனங்களுக்கான என்ஜின் உற்பத்தியில் எந்த நிறுவனம் மீண்டும் ஈடுபட உள்ளது? ஆன்சர் ஃபோர்டு நிறுவனம். இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது? ஆன்சர் 10 ஆண்டுகள். ஆரிய சமாஜ அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875 ஆண்டு. இந்திய நிதி உதவியில் இலங்கையில் கட்டப்பட்ட மும்மொழி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஹரிணி அமரசூரிய. நாட்டின் ஒற்றுமை சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத். தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுக்குள் பசுமை மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030 ஆண்டுக்குள். சமீபத்தில் காலமான ஒலிம்பிக் பதக்க விளையாட்டு வீரரான மேனுவல் ஃப்ரெட்ரிக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஹாக்கி. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியின் சாம்பியன் கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் விஸ்வநாத் ஆனந்த். இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.